வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். ஒரு சில முக்கியமான செய்திகள் சார்ந்து இந்த ஒரு பதிவில் நாம பார்க்க போறோம். ஒரு பொய்யான செய்தி ஒன்று இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. அதாவது போக்குவரத்து துறை சார்ந்துதான். வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு பேருந்துகள்ல டிரைவரா வந்து வேலை பார்க்க போறாங்க. அதுக்கான டெண்டரை தமிழக அரசு, அதாவது நம்மளுடைய தாவேக அரசு வந்துட்டு சைனை போட்டு கொடுத்துட்டாங்க. வட மாநிலத்தவர்களை இங்க கொண்டுட்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு போலியான செய்தியை திமுக காரர்கள் எல்லாரும் சேர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பல நியூஸ்லையும் அதை எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல சன் நியூஸ்ல போட்டு அடுத்தடுத்து எல்லாத்துலயுமே வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடியவர்கள் யாரு சைனை போட்டு கொடுத்தது, அதை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ எப்படி மாற்றி அமைத்திருக்கிறாரு அப்படின்றத உண்மையா நடந்த விஷயங்களை டீட்டெயிலா நான் வந்துட்டு இந்த ஒரு பதிவுல எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கடுத்துதான் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக பீரியட்ல மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா? அப்ப அதுல டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஒன்று பண்ணியிருந்தாரு 400 கோடிக்கு அப்படின்றது வெளியாயிருந்தது இல்லையா? ஸோ அதில் சில முக்கியமான அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு கர்நாடகாவினுடைய சிஎம் நம்மளுடைய தமிழ்நாட்டை பார்த்து உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்க, எங்களுடைய நிர்வாகத்துக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் இல்லையா? இப்போ கர்நாடகாவினுடைய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் ஒரு சில விஷயங்களை பேசி வச்சிருக்கிறாரு. கரூர் சம்பவத்தெல்லாம் இன்வால்வ் பண்ணி சில விஷயங்களை பேசி வச்சிருக்கிறாரு. அது என்னன்றதை டீட்டெயிலாக நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் செய்தி, இந்த போக்குவரத்து துறை சார்ந்து ஒரு போலியான விஷயத்த திமுக காரங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுல உண்மை என்ன அப்படின்றத முதல்ல நாம வந்து பார்த்துடலாம். அதாவது என்னன்னா, வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களும் வெளி மாநிலத்தை சார்ந்த நிறுவனமும் தமிழ்நாட்டில் வந்து டெண்டர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விதி இருக்குது. அந்த விதியை அடிப்படையா வச்சுதான் கடந்த ஆட்சி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? திமுக தான். அவங்க வந்து சில வேலைகளை இங்க பார்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுதான் இது அப்படின்றது இப்போ அம்பலமாயிருக்குது. அதாவது என்னன்னா, போக்குவரத்து துறையில தமிழக அரசு பேருந்துகள்லாம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில்? ஸோ அந்த பேருந்துகள்ல நடத்துனர் பணி நியமனத்துக்கான டெண்டரை வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய, வட மாநிலத்தை சேர்ந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய SS என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு அந்த டெண்டரை 65 கோடிக்கு சைன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த சைனை போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா, முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சைனு போட்டு அந்த டெண்டரையே அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ திமுக காரர்கள் எல்லாரும் கமெண்ட்ல கதறிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க நியூஸ்லலாம். அதுக்கு கீழே வந்து பல பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. திமுக காரர்கள் பல பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டிங்கல்ல, இப்ப அனுபவிங்க. இன்னுமா இப்ப நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பஸ்ல போயிட்டு தமிழ்லாம் வேளச்சேரிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, அந்த ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க தமிழ்லாம் கேட்க முடியாது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. வேணும் உங்களுக்குலாம் விசிலுக்கு ஓட்டு போட்டதுக்கு, அப்படி இப்படின்னு தமிழ்நாட்டை என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் தயவு செய்து உண்மையை தெரிந்து கொண்டு பேசுங்கள். நீங்க இவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசுறீங்க இல்லையா? இது எல்லாத்தையும் நீங்க பேசக்கூடிய இடம் தாவேகா கிட்ட கிடையாது, திமுக கிட்ட. உங்களுடைய தலைவரா இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட போயிட்டு இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நறுக்கு என்று நீங்கள் கேட்டால் நன்றாக இருக்கும். ஏன்னா சைன் போட்டு கொடுத்ததே அவர் தான். இது எப்போ வந்துட்டு இந்த டெண்டர் வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்கன்னா, 13/1/2026 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது. இது எப்போ க்ளோஸ் செய்யப்பட்டு ஒப்புதல் போட்டு சைன் எல்லாம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னா 17/2/2026 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது. இப்ப சொல்லுங்க, யாரு சைன் போட்டு யார் இது பண்ணான்னு? 65 கோடிக்கு சைன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா, எப்படியும் திரும்ப நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து கண்டுக்கிட்டாலும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விதி இருக்கு, வெளி மாநிலத்தவர்கள் இங்க வந்து டெண்டர் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விதி இருக்கு, அதுக்கு கீழே தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம சரி கட்டி எல்லாம் பார்த்துக்கலாம், இதன் மூலமா பல கோடி ஊழல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சி தப்பு கணக்கு போட்டு இந்த வேலையை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஆனா சைன் போட்டு கொடுத்ததெல்லாம் அந்த குறிப்பிட்ட கட்சி தான். இதை வச்சு ஊழல் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு அந்த கட்சி நினைத்திருப்பார்கள் போல. ஆனா மக்கள் அவங்களுடைய தப்பு கணக்கை சரியான கணக்கா மாத்தி எழுதி அவங்களை எங்க உட்கார வைக்கணுமோ அவங்க உட்கார வச்சுட்டு யாருக்கு முதல்வர் பதவியை கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ இதுல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள், அதாவது என்னன்னா, இந்த டெண்டர் வந்து
11 மாதத்துக்கு தான், ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெண்டர் வந்துட்டு வேற ஆளுக்கு மாத்தி விட்டுருவாங்க. ஸோ இந்த டெண்டர் இப்போ வந்து கொடுத்தாச்சு. இதுல வந்துட்டு சில மாற்று அமைப்புகளை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதாவது செய்தி போடுறவங்க, திமுக காரங்களாம் போடுறீங்க இல்லையா, அப்ப இதையும் சேர்த்து போட்டீங்கன்னா சரியா இருக்கும். இதை வந்து இப்போ மாற்றி அமைச்சு எழுதிலாம் கொடுத்தாச்சு. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதுக்கான வேலையும் ஒரு பார்த்துட்டாரு. என்னன்னா, ஓகே டெண்டர் கொடுத்துருக்குறாங்க, வெளிமாநிலத்தவர்கள் இங்க டெண்டர் எடுக்கலாம் அப்படின்ற விதிக்கு கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுல சில மாற்றி அமைப்புகளை எழுதியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, இந்த இதுல மொத்தமா 1800 பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வரும். அந்த 1800 பேர்களும் கட்டாயம் தமிழர்களா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஆர்டரை போட்டு அந்த டெண்டர்ல மாத்தி அமைச்சு அதுக்கான வேலைகளும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ பேசக்கூடியவர்கள் இதையும் சேர்த்து பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். முழுமையா என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ மக்களே, உங்களில் பல பேரும் இந்த மாதிரி போலியா திமுக காரர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம், செந்தில் பாலாஜி அவர்களுடைய செய்திக்குள்ளே வரலாம். இவர் கடந்த திமுக ஆட்சியில் 2021 to 2023 மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம், மின்மாற்றிகள்லாம் வாங்குவாங்க இல்லையா, கொள்முதல் பண்ணுவாங்க இல்லையா, அதில் அப்புறம் டெண்டர் விடுறதுல எல்லாத்துலேயுமே வந்துட்டு முறைகேடு நடத்திருக்கிறாரு. இதன் மூலமாக அரசுக்கு 400 கோடி, கரெக்டாக சொல்லணும்னா 398 கோடி இழப்பீடு ஏற்பட்டிருந்திருக்கு, முறைகேடு நடத்திருக்கிறாரு அப்படின்ற விவரங்கள் வெளியாயிருந்தது, குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இதை நம்மளுடைய தாவேகா அரசு சிபிஐ வரைக்குமே வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க. சிபிஐல வழக்குமே வந்து பதிவு பண்ணிட்டாங்க. வழக்கை பதிவு பண்ணோன்னே செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்புல என்ன பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. அதாவது உயர்நீதிமன்றம் சிபிஐ வழக்குக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே இவங்க வந்து உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. போயிட்டு இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும், மாற்றணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தோன்னே அதெல்லாம் ரத்து செய்ய முடியாது, சிபிஐ விசாரணைக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்து வெளில விரட்டி விட்டுட்டாங்க. ஸோ இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு கன்ஃபார்மாக வந்து போயிடுச்சு. ஸோ அதை சார்ந்த விசாரணையிலையும் சிபிஐ அதிகாரிகள் இறங்கிட்டாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கொள்முதல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து டெண்டர் விட்டுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை இப்போ குற்றச்சாட்டாக வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ குற்றச்சாட்டாக வெளியில் எடுத்து வச்சுட்டு வந்தோடனே அந்த டெண்டர் வாங்கின நிறுவனம், அதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள சார்ந்த விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இறங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 52 இடங்களில் சோதனை அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க. அவ்வளோ விஷயங்கள் இப்போது நடந்துட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, மக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்தவர்கள், மக்களுக்கு போய் சேரக்கூடிய காசை எடுத்தவர்கள் கண்டிப்பா தப்பிக்க முடியாது, தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். என்ன கொஞ்சம் லேட்டா ஆகலாம், ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும், நடக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகாவினுடைய சிஎம் நேத்தைக்கு நம்மளுடைய தமிழகத்தை பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, கர்நாடகாவினுடைய எல்லையில தலைமுறையா தமிழர்கள் சில பேர் வந்துட்டு வாழ்றாங்க அப்படின்றது தெரியும். அவங்க தமிழர்களாகவே இருந்தாலும் கர்நாடகாவினுடைய எல்லை பகுதியில் தான் வாழ்றாங்க. அது கர்நாடகாவினுடைய கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டு வரும். ஸோ அவங்களுடைய மாடுகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய வனத்துக்குள்ளே, காட்டுக்குள்ளே விட்டோன்னா அதை பிடிக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வனத்துறையை சார்ந்தவர்கள் அவங்கள வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. 3 பேரை வந்துட்டு சுட்டு கொண்டிருக்காங்க. அது சார்ந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு. உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு கர்நாடக அரசுக்கு. நம்ம வந்துட்டு சட்ட விசாரணைகள் எடுத்து நடத்த முடியாது. அது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் அப்படிங்கும்போது அவங்க தான் வந்துட்டு அதை எடுத்து நடத்தணும். ஸோ நம்ம தமிழர்கள் பக்கம் வந்துட்டு நிற்போம். ஸோ இதை பற்றி இந்த சட்டமன்றத்திலையும் விவாதங்கள் நடக்கும்போது கர்நாடகாவினுடைய சிஎம் என்ன சொன்னார்னா, எங்களுடைய நிர்வாகத்துக்குள்ளே நீங்கள் ஏன் நுழையிறீங்க, எங்கள் மாநிலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டை பார்த்து பேசியிருந்தார். ஓகேவா? அதாவது என்னன்னா, அவங்க கர்நாடகாவினுடைய எல்லைக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து குரல் கண்டிப்பாக வரும். ஸோ அவங்க வந்து கர்நாடகா சட்ட போராட்டங்களை ஒழுங்காக நடத்தலை அப்படின்னா தமிழர்களோட தமிழக அரசு நிற்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த குரலை தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் எடுத்து வச்சிருந்தாங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியும் வந்துட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. இதுக்கு தான் கர்நாடகா சிஎம் அப்படி வந்து ரியாக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ பார்த்தோம்னா, கர்நாடகாவினுடைய வனத்துறை அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, உங்க வேலையை நீங்க பாருங்களேன், எங்களுடைய விஷயத்துக்குள்ள ஏன் வந்துட்டு நீங்க நுழையிறீங்க அப்படின்னு சொல்லி கரூர் விவகாரத்தெல்லாம் எடுத்து வச்சு பேசியிருக்கிறாரு. கரூர் விவகாரத்துல
விஜய் அவர்கள் போயிட்டு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் போயிட்டு கலந்துக்கும் போது 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல. அப்போ வந்துட்டு நாங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்டு வந்து பேசணுமா? இப்போ மட்டும் நீங்கள் எதுக்கு இந்த 3 பேர் இறந்ததுக்கு உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. இல்லை புரியல. அங்கே இறந்து போனது தமிழர்கள் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து குரல் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி பேசுறீங்கன்னா உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதே வந்துட்டு எடுத்துக்க முடியல. ஸோ மக்களே, கர்நாடகாவினுடைய வனத்துறை அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவை எத்தனை பேர் பார்த்திருந்தீங்க அப்படின்றது தெரியல. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய புகழ் அப்படின்றது நாசா வரைக்கும் போயிருக்கு. அவர் சட்டமன்றத்துல செஞ்ச ஒரு செய்கை இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நாசா வரைக்குமே வந்து போயிருக்குது. நாசாவினுடைய விஞ்ஞானி, முன்னாள் விஞ்ஞானியா இருக்கக்கூடிய டான் தாமஸ் அப்படின்றவர் இப்போ சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு வந்துட்டு ஒரு தனியார் பாடசாலைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க மாணவர்கள் முன்னாடி. ஸோ அப்போ வந்து அவர் ஸ்பீச் எல்லாம் பேசிட்டு திரும்ப போகும்போது அவருக்கு வரவேற்புலாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த டைம்ல அவர் ஒரு விஷயத்தை வந்து அங்கே வந்து பதிவு செஞ்சிருந்தார். என்னன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகன் நான், அவர் இப்போ ரொம்ப சூப்பரா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்ச செய்கையை அவருமே செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. ஸோ முதல்வர் விஜய் அவர்களுடைய விஷயம் அவரை வந்து நாசால இருந்தும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு செய்தி. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா இங்க இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் ப்ளே பண்றோம், பாருங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.